Taste the Daily. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 9 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 55 வயது காமுகன் போக்சோவில் பிடிபட்டார். அரசு பள்ளிக்கு சென்ற 5ஆம் வகுப்பு சிறுமி காலை உணவு சாப்பிட சென்ற நேரத்தில் அறிமுகமில்லாத ஒருவர் அங்கு வந்து சிறுமியை பள்ளி கட்டிடத்திற்கு பின்பக்கம் அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். புகாரின் பேரில் பூமிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த 55 வயது பழனி போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். பள்ளி வளாகத்திற்குள்ளேயே சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடைபெறும் அளவுக்கு அப்பா ஸ்டாலின் ஆட்சியின் லட்சணம் உள்ளதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முன்னாள் காதலன் பிடிபட்டார். பல்கலைக்கழக மாணவியிடம் திமுக நிர்வாகி ஞானசேகரன் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட கொடூரத்தில் இருந்தே மீள முடியாத நிலையில் அதே பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மற்றொரு மாணவி ஒருவருக்கு முன்னாள் காதலன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. பொறியியல் பட்டதாரியான ராம்குமார் என்பவர் ஆபாச புகைப்படங்களை காட்டி மிரட்டுவதாக மாணவி கொடுத்த புகாரில் ராம்குமார் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி சிறுமிகள் முதல் பல்கலைக்கழக மாணவிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு பலியாவதை தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு திமுக ஆட்சி தோல்வியடைந்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.